சூடான சுவையான மஷ்ரூம் பிரியாணி பண்ணணுமா? இது வந்து மில்க் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில். இந்த மில்க் மஷ்ரூம் வச்சு சூப்பராக ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம். காளான் பிரியாணி. இது வந்து மில்க் காளான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த காளான் நம்ம பயன்படுத்தலாம். இப்போது மில்க் காளான் வந்து ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். பட்டை, சோம்பு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஊற வச்ச பிரியாணி அரிசி, வெங்காயம் நறுக்கியது, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ப்ரக்கோலி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போடுறேன். விருப்பமான காய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி கேரட்டும் ப்ரக்கோலியும் சேர்த்து மஷ்ரூம் சேர்த்து பிரியாணி பண்ண போகிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். லெமன் பாதி, ஆஸ் யூஷுவல் குக்கிங் ஆயில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். உப்புலாம் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு நல்லா சூடு எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். ஏற்கனவே குக்கர் நல்லா சூடு ஏறினதுனால இதில் குக்கிங் ஆயிலோட எண்ணெய் நல்லா சூடு ஏறிக்குது. இந்த பிரிஞ்சி இலையை நல்லா உடச்சி போடுங்க. இந்த எடுத்து வச்ச பட்டை, சோம்பெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போது ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போது எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, ரெண்டும் ஒன்றா சேர்த்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ ரெண்டுமே கோல்டன் நிறமாக வதங்கினது தான் தக்காளி சேர்க்கணும். இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. எடுத்து வச்ச தயிரையும் இதோட ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். நல்லா தக்காளி, வெங்காயம், இந்த தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு காயெல்லாம் இப்போ தக்காளி வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அது வதங்கிடுச்சு. இப்போது புதினா, கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். நல்லா வெந்நீரில் உப்பு தண்ணி போட்டு அலசிட்டு கட் பண்ண காளானை சேர்த்துருங்க.
இதோட விருப்பமான காய் கேரட் கட் பண்ணது, ப்ராக்கலி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் தான் பிரிஞ்சிக்கு நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து அரிசியோடு வேகும்பொழுது கொஞ்சம் கரையாமல் சாப்பிட்றதுக்கு கிடைக்குன்றதுனால பீசஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போது நான் 1/2 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன் செய்யறதுக்கு. அதுக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். அந்த வெஜிடபிள் அரிசி எல்லாமே ஒன்றா வேகணும் இல்லையா? உப்பெல்லாம் போட்டாச்சு, மசாலாவும் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்க்க போகிறேன். அரிசி காய் கொஞ்சம் வெந்ததும் சேர்க்கலாம். மஞ்சள் பொடி 1 சிட்டிகை சேர்த்துருங்க. கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர் எதுவும் சேர்க்கல, நான் இதுவே மசாலா சேர்த்ததுலேயே கொஞ்சம் கலர் இருக்குது. இதோடு கழுவி வச்ச அரிசியை ஒன்றா சேர்த்துருங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக வைங்க, இல்லைன்னா பலன்னு வராது சாதம். நல்லா கொதி வந்ததும் லெமன் வந்து ஒரு கொஞ்சமாக சின்ன பீஸாக கட் பண்ணி பிழிஞ்சு விடுங்க. லேசாக பாருங்கள், பாதியிலேயே சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பதமெல்லாம் பார்த்துட்டு, உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரே ஒரு விசில் போடுங்க. 10-15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இந்த ப்ரெசர்வேட்டிவ் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். மூடியை திறந்துட்டு இப்போது கொத்தமல்லி புதினா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம பரிமாற தயாராகிடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு பரிமாறினீங்கன்னா பலன்னு ஆகிடும் சாதம். சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. ப்ரெஷர்வேட்டிவ் எடுத்து விட்டுட்டு திறந்து பாருங்கள். அருமையாக, நான் எந்த கலரும் ஆட் பண்ணலை, ஆனால் நார்மலாக மஞ்சத்தூள் போட்டதுனால லேசாக மஞ்சளாக இருக்குது. இப்போ வாசம் அருமையாக இருக்குது. மஷ்ரூம் பிரியாணி மட்டனே தோற்று போகும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஈஸியாக காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கிடுகிடுன்னு செஞ்சதுனால செஞ்சுருக்கேன். இப்போது பரிமாற போகிறேன். சாப்பிட்லாமா? எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுட சுட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி பரிமாற தயாராகிடுச்சு. கொஞ்சம் ஆனியனோட நெக்ஸ்ட் வீடியோவில் கத்திரிக்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொத்து வைப்பீங்க இல்லையா, அதுக்கு பதில் கத்திரிக்காய் சட்னி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி வித்தியாசமாக. எல்லோரும் சாப்பிட்லாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.